இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. கண்டென்ட் என்னன்னு கேட்டா நீ என்னடா மலையை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த மலை தான் இன்னைக்கு கண்டென்ட்டே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட மறந்துடாதீங்க. மை ஊர் மக்கள் நவ். என்ன நம்ம கவர்மெண்ட்டை தான் இந்த கிளி கிழிக்கிறாங்களா? சேச்சே, மலையை இப்படி கவர்மெண்ட்டை கிழிச்சிருந்தா தான் நேரம் நம்ம எங்கேயோ போயிருப்போமே. ஐயோ டாபிக் மாறுதே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மலை. அதான் மாமா இந்த தமனாவும் கார்த்தியும் ஆடுவாங்களே, அடடா மலைடா அட மலை அழகா சிரிச்சா புயல் மலைடா. அந்த அடமலையை தான் இந்த கிளி கிழிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. கடந்த 10 நாளாக எங்கள் ஊரில் காலையில் மழை, மதிய மழை, சாயந்தரம் மழை, நைட்டு மழை, மழை மழை மழை, எப்போ பார்த்தாலும் மழை தான். அப்படி பேஞ்ச மழைனால கம்மா பெருகி போச்சு, வயலெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. இப்படியே இன்னும் ஒரு 2 நாளைக்கு பேஞ்சா போதும், வெள்ளாமையை யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. தம்பி, மழை பெய்யலாம், அதுக்குன்னு வெள்ளாமையை அழிக்கிற அளவுக்குன்னா மழை பெய்யக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தானே கம்மான்னு சாமியெல்லாம் கும்பிட்டு மழையை வர சொன்னீங்க. நாங்கள் ஒன்று வர சொன்னது விதைச்ச நெல் முளைக்கிறதுக்கு, வளர்ந்த நெல் அழிக்கிறதுக்கு இல்லை. பக்கத்தூரில் தண்ணி இல்லாமல் பயிரெலாம் வாடுதான். அந்த ஊர் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரலாம்ல. ஆடு மாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, மேயறதுக்கும் இடம் இல்லை, நிற்கிறதுக்கும் இடம் இல்லை. ஒன்னால ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குடா, தோட்டத்தில் எல்லா கண்டையும் வச்சு முடிச்சிட்டேன். கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது. எனக்கு ஒரு டவுட்ரா. மழை ரோசப்பட்டு உங்கள் ஊர் பக்கமே வளைய நடா பண்ணுவேன். ஐயோ மழையே வேணாம் நான் எப்போ சொன்னேன்? இப்போ வேணாம் தான் சொல்கிறேன்.